விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம் அனுஷம் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இதுகள் சேர்ந்தது தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ரொம்ப விசேஷமானது. இதனுடைய உருவம் விருச்சிகம் தேள்ன்ற கணக்கு உருவமுள்ளதான் விருச்சிக ராசி. இவரோட பேச்சுகள் குற்ற மாதிரி இருக்கும், அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கோபம் சடகோபம் வரும். இருந்தாலும் அவங்களே ஒரு காரணவசாலும் இகழ்த்தி அவங்களே கொச்சப்படுத்தி பேசினாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அவங்கள ஜென்ம எதிரி மாதிரி நினச்சிடுவாங்க. இந்த காஞ்சி மகாபெரிவா கூடியும் அனுஷம் நட்சத்திரக்கார் தான். அவருடைய ஜாதகப்படி அவர் யோக நிலைக்கு போகிறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் உள்ளதுனாலே அவரையும் நம்ம இதனோட சேர்ந்து கணக்கு பண்ண வேண்டாம். ஏன்னா அவரெல்லாம் நம்முடைய சாதாரண மனித ஜீவிதத்தின் அப்பாற்பட்ட ஆள்கள் ஆனதுனாலே அவரையும் நம்ம இதில் சேர்க்கலாம். அனுஷம் நட்சத்திரம்ங்கிறது நல்ல நட்சத்திரம் தான். நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, நான் சொல்கிறத எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. நான் சொல்கிறதுக்கு அப்பாற்பட்டு எப்படி பேசினா அது அவருக்கு அதாவது பின்னவாதங்கள் அவங்க சரியோ தப்போ நான் சொன்னேன்னு எதிர்த்து பேசக்கூடாது, பிடிக்காது அவங்களுக்கு. அது ஒரு அவங்கள எதிரி மாதிரி நினைக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். அவங்களுக்கு அஞ்சிலே ராகு நிற்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஞ்சிலே ராகு நிற்கிறது நல்லதல்ல. அஞ்சஞ்சா புத்திரஸ்தானம், சந்தானஸ்தானம், இதெல்லாம் புத்திரன் ஆண் குழந்தைகளுமா விருச்சிக ராசிக்காருக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரம் கொஞ்சம் பார்த்து போங்கோ. குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரச்சனைக்கு நிற்க வேண்டாம். குழந்தைகள் திருப்பி பேசினா அப்பாவுக்கு சாதகமாக இருக்காது, அது நல்லா இருக்காது அல்லவா. அதனாலே கொஞ்சம் அவங்களே ஏதாவது பேசினா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க. ஏன்னா நம்ம பெரியவங்க தான் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுத்தா தானே அதில் நமக்கு மீண்டு வர முடியும். அதனாலே ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கண்டில்ல கேட்டலான்னு நடிச்சிட்டு போங்கோ, அதுதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு 4ல் சனி நிற்க, 4ல் சனி நல்லதல்ல. கூட நிற்கிறது சூரியன் நிற்க, 4ல் சூரியன் நிற்க, சுக்கரன் நிற்க, இதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக உள்ளது கிடையாது. எல்லாம் இந்த மார்ச் 15க்கு மேலே உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்குள்ள வழி கிடைக்கும். நீங்கள் இந்த மாதத்தினோட அவசானம் 31ஆம் தேதி வரும்போதைக்கு உங்களுக்கு நல்ல நேட்டங்கள் வரும். உங்களுக்கு குரு 6ல் நிற்கிறதுனாலே பண வரவு சுமாராகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு பணம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். மார்ச் 15க்கு மேலே வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு மார்ச் 15க்கு மேலே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குள்ள முயற்சி பண்ணால் நடக்கும். நீங்கள் அம்மனை செவ்வாய்க்கிழமை துர்கா பகவதி மாரியம்மன் கோவில்களில் போய் நல்ல சுமந்த பூ கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள், நல்லெண்ணெயில விளக்கேற்றுங்கள், உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நல்ல ரீதியிலே படித்தால் உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கிறது ஞாபகம் நிற்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது இதிலுள்ள மருந்துகள், அதாவது பிரம்மேகிருதம் போல மருந்துகள் நீங்கள் சாப்பிடுங்கள். உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா நிற்கும். நரம்பிலே உள்ள ரத்த ஓட்டங்கள்லாம் நல்லா வர்றதுக்கும், படிக்கிறதால மூளையில் உள்ள நரம்புகள் சரியாக ஓடுறதுக்கும் பிரம்மேகிருதம் நல்ல ஒரு மருந்து தான். அது நல்ல ஒரு ஆயுர்வேத டாக்டரே இருந்தோ ஆயுர்வேத கவுண்டரில் இருந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். உங்களுக்கு நல்லதுகள். படிக்கிறவங்களுக்கு நல்ல நேரம்தான். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து போங்க. உங்களுடைய 4ல் தான் சூரியன் தான் உத்தியோகக்காரகன். அது சனியோடு சேர்ந்து நிற்க போராட்டங்களுக்குள்ள நேரம் பார்த்து போங்கோ. அடுத்த மாதம், அதாவது மார்ச் மாதம் கடைசி ஆகும்போதைக்கு அந்த உங்களுடைய அந்த பிரச்சனைகளில் நீங்கள் விலகிடுவாங்க. நீங்கள் நல்ல நிலையில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அம்பாளே நல்லா வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்தும் நல்லதாக அமையும்.